விஜய் மற்றும் அஜித் குமார் தமிழ்த்து திரைப்படத்துறையின் முக்கிய நடிகர்கள். இவர்களின் நட்பு குறித்து பல்வேறு தகவல்கள் மற்றும் கதைகள் இருக்கின்றன, ஆனால் இதை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தக்கூடிய விவரங்கள் இல்லை. 1990களில் திரைத்துறையில் இருவரும் புதியவர்களாக இருந்தபோது ஒருவருக்கொருவர் நல்ல உறவை பகிர்ந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக அஜித் குமார் விஜயின் திரைப்படம் ரசிகன் 1994 ஆடியோ வெளியீட்டில் பங்கேற்றார். இது அவர்கள் அந்நாளில் கொண்டிருந்த நட்பினை காட்டுகிறது. ஆனால் காலத்துடன் இருவரும் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களாக மாறி அவர்களது ரசிகர்கள் இருவருக்கும் இடையே போட்டி உருவாக்கினர். இது விஜய் மற்றும் அஜித் இடையே சில மோதல்கள் உள்ளதாகவும் மீடியா கூறியதற்கு காரணமாக இருந்தது. அதே சமயம் இருவரும் எந்த முறை தவறும் நேரடியாக எதையும் வெளிப்படையாக கூறவில்லை. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அஜித் குமார் விஜயை நல்ல நண்பன் என சில நிகழ்ச்சிகளில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் விஜயும் அஜித்தை தனது உறவினராக பார்ப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். இது நடிகர்களின் மத்திய உறவு தன்னிச்சையானது என்பதை காட்டுகிறது. நடிகர்கள் இருவரும் பணியிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒருவரையொருவர் மதிப்புடன் பார்ப்பது உறுதி. இன்று அவர்களது ரசிகர்களிடையே தொடரும் போட்டியினாலும் இவர்களின் நட்பின் அடிப்படையில் உண்மையான புரிதல் இருப்பதாக கணிக்கலாம். விஜய் மற்றும் அஜித் குமாரின் நட்பு பற்றிய செய்திகள் காலம் முழுவதும் மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. இருவரும் தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய நட்சத்திரங்களாக உயர்ந்த பிறகும் அவர்களது உறவினை பற்றி மக்கள் தொடர்ந்தும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பகால நட்பு. விஜய் மற்றும் அஜித் இருவரும் 1990களின் ஆரம்பத்தில் திரைத்துறையில் ஆரம்பித்தனர். ரசிகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் அஜித் குமாரின் பங்கேற்பு அவர்களது நண்பர்களின் ஆரம்பத்தை காட்டுகிறது. அஜித் குமார் விஜயின் மிக நெருங்கிய நண்பர்களில் ஒருவராக கருதப்பட்டார். நட்பில் பாராட்டுக்களும் கேமரா முன்னாலும் பின்னாலும் இருவரும் ஒருவரை ஒருவரும் பாராட்டியுள்ளனர். ஒன்றாவது அஜித் குமார் விஜயை மிக நல்ல மனமுடையவர் என்று புகழ்ந்துள்ளார். இரண்டாம் விஜய் அஜித் மிகவும் நேர்மையான மனிதர் என கூறியிருக்கிறார். மூன்றாவது விஜய் நடித்த யூதா திரைப்படத்தின் பின்னணி இசையில் அஜித் குமாரின் புகழை வெளிப்படுத்தும் இசை இசைக்கப்பட்டுள்ளது என்பது ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்த விஷயமாகும். போட்டியும் நண்பர்களும். காலப்போக்கில் விஜய் மற்றும் அஜித் இடையேயான கேரியர் வளர்ச்சியால் தமிழ் சினிமாவில் அவர்களின் ரசிகர்களிடையே போட்டி உருவாகியது. ரசிகர்களினிடையே பல்வேறு தர்க்கங்கள் மற்றும் விளம்பரங்கள் உருவாகினாலும் விஜய் மற்றும் அஜித் எப்போதும் நேரடியாக எந்த மோதல்களிலும் ஈடுபடவில்லை. சந்திப்பு நிகழ்ச்சிகள். அவர்கள் குறைந்த அளவிலேயே பொது நிகழ்ச்சிகளில் ஒருசேர கலந்து கொண்டுள்ளனர். 1907 விஜயின் விடுதலை பாடலின் வெளியீட்டில் அஜித் அவரை பாராட்டி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அஜித் திரும்பி விஜயின் திருப்பாச்சி படத்திற்கு பாராட்டை தெரிவித்தார். தற்போதைய நிலைமை. இன்று இருவரும் பிரத்யேக பாதையில் பயணிக்கிறார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் நேரடியாக சந்தித்து உரையாடுவது குறைவு என்றாலும் அவர்களது நட்பு மற்றும் மதிப்பு நிலைத்துள்ளது. நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும். ரசிகர்கள் மட்டுமல்லாது திரைத்துறையினரும் விஜய் மற்றும் அஜித் ஒரே படத்தில் நடித்தால் அது மிகப்பெரிய சாதனையாக அமையும் என எதிர்பார்க்கின்றனர். இருவரும் ஒற்றுமையாக திரையுலக வளர்ச்சிக்கு பங்களிப்பது அவர்களது பிம்பத்தை இன்னும் உயர்த்தும். சிறந்த நட்பு நேரத்திற்கும் நேர்மைக்கும் எல்லையில்லை என்பதற்கான எடுத்துக்காட்டு இவர்கள் இருவரும்தான். விஜய் மற்றும் அஜித் குமார் இணைந்த கதையை ஆழமாக பார்க்கும்போது இருவரின் நட்பு மற்றும் தொழில்முறை உறவு ரசிகர்களுக்கு ஒரு நம்பிக்கையான செய்தியாக மாறுகிறது. அவர்கள் இருவரும் எப்போதும் நேர்மையான வாழ்க்கை முறையை கடைபிடித்து திரையுலகில் தங்களுக்கான தனிப்பட்ட இடத்தை அமைத்துள்ளனர். இருவரும் நேரடியாக பேசும் நிகழ்ச்சிகள். 1. அஜித்தின் வாழ்த்துக்கள். சில நேரங்களில் அஜித் விஜய்க்கு நேரடியாக வெற்றிகள் அடையும் போது வாழ்த்துக்களை அனுப்பியதாக செய்திகள் வெளியாகின. உதாரணமாக விஜயின் மகன் சஞ்சய் பிறந்தபோது அஜித் தனது வாழ்த்துக்களை அனுப்பியதாக கூறப்படுகிறது. 2. விஜயின் பாராட்டுகள். விஜய் ஒரு பேட்டியில் அஜித் மிகவும் நேர்மையானவர் என்று குறிப்பிட்டதோடு அவரது உறுதியான பண்புகள் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டியதாக கூறினார். ஒரே படத்தில் இருவரும் நடிக்காமல் போனது. 1990களில் விஜய் மற்றும் அஜித் ஒரே திரைப்படத்தில் இணைந்து நடிக்க திட்டமிடப்பட்டதாக செய்திகள் வந்தன. ஆனால் காலம் மற்றும் பங்களிப்பு காரணமாக அது நடைமுறைக்கு வரவில்லை. 2. ரசிகர்களின் எதிர்பார்ப்பு. இருவரும் ஒரே படத்தில் வரும் நாள் குறித்து ரசிகர்கள் இன்றும் பல ஆசைகள் கொண்டுள்ளனர். முக்கிய இயக்குனர்கள் மூலம் இது நிகழலாம் என்று பலரும் நம்புகிறார்கள். தொழில்முறை சுதந்திரம் மற்றும் மரியாதை. விஜய் மற்றும் அஜித் ஒருவருக்கொருவர் தொழில்முறையில் உள்ள உரிமையையும் சுதந்திரத்தையும் மதிக்கின்றனர். 1. அஜித் பாணி. அஜித் நடிகராக மட்டுமின்றி தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எளிமையாக வாழ்ந்து வருவதை காட்டுகிறார். 2. விஜய் பாணி.
விஜய் சமூக சேவைகளில் ஈடுபடுவது மற்றும் ரசிகர்களுடன் சுறுசுறுப்பாக இருப்பது மூலம் தனிப்புகழை அடைந்துள்ளார்.